எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப கம்மியான டைம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். நான் போன்லெஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல கலரும் தரும், அதே மாதிரி கொஞ்சம் மைல்டான காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில், நல்லா அகலமான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வைக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மேலே வச்சிட வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது சிக்கனோட உள்பகுதி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் மேலெல்லாம் நல்லா வெந்த மாதிரி ஆயிரும், பட் உள்ளே குக் ஆகிருக்காது, ப்ளஸ் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை ரெசிபி ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.